வெல்கம் டு மேக்ஸ் ஈஸி அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல நமக்கு 10th யூனிட்ல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி எல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இங்க நமக்கு வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இங்க நமக்கு வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இந்த கொடுத்துருக்கிறதெல்லாம் சிக்மா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 11 டிவைடட் பை 25 மியூ 3 தேர்டு சென்ட்ரல் மொமெண்ட். இது என்னது? தேர்டு சென்ட்ரல் மொமெண்ட். தேர்ட் சென்ட்ரல் மொமெண்ட் கொடுத்துருக்காங்க மியூ 3 என்னது 32/875. மியூ 4 ஃபோர்த் சென்ட்ரல் மொமெண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3693 டிவைடட் பை 8750. எல்லாம் பார்த்தா பெரிய பெரிய நம்பரா இருக்கு இல்லையா? இது நமக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கட்டோசிஸ். ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கட்டோசிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை நம்ம கரெக்டாக நமக்கு ஆன்சர் வரணும் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணாதான் கண்டுபிடிக்க முடியும். ஆனால் கொஞ்சம் கான்செப்ட் நமக்கு தெரியுது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த கொஸ்டினை பார்த்த உடனே நம்ம சால்வ் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு தேவையான கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்னா சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் தான். ஓகே, சென்ட்ரல் மொமெண்ட்ஸ். சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் சென்ட்ரல் மொமெண்ட்ல ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மொமெண்ட் மியூ 1. ஓகே, மியூ ஆர் தான் சென்ட்ரல் மொமெண்ட். மியூ ஆர் அப்படின்றதான் சென்ட்ரல் மொமெண்ட். அதில் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மொமெண்ட்டுக்கு அந்த ஆறுன்ற இடத்துல 1ன்னு போட்டால் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மொமெண்ட், ஆருக்கு 2ன்னு போட்டால் செகண்டு, 3ன்னு போட்டால் தேர்ட் சென்ட்ரல் மொமெண்ட் அப்படின்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மொமெண்ட்ன்றது ஆல்வேஸ் 0. எந்த டிஸ்ட்ரிபியூஷனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மொமெண்ட் இஸ் ஆல்வேஸ் 0. நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது சென்ட்ரல் மொமெண்ட்ன்றது என்னவா இருக்கும் பார்த்தோம்னா வேரியன்ஸ். ஓகே, வேரியன்ஸ் VARIANC வேரியன்ஸ். வேரியன்ஸ்ன்றது என்னது? சிக்மா ஸ்கொயர். இப்போ இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சிக்மா ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இது ஆக்சுவலி எதை மீன் பண்ணுது? செகண்ட் சென்ட்ரல் மொமெண்டான மியூ 2. ஓகே, இனி தேர்ட் சென்ட்ரல் மொமெண்ட் மியூ 3 எதுக்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தோம்னா தேர்ட் சென்ட்ரல் மொமெண்ட் நம்ம ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தேர்ட் சென்ட்ரல் மொமெண்ட். ஃபோர்த் சென்ட்ரல் மொமெண்ட் எதுக்குன்னு பார்த்தோம்னா எதுக்கா இருக்கும்? எஸ், கட்டோசிஸ். கட்டோசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஃபோர்த் சென்ட்ரல் மொமெண்ட்டை யூஸ் பண்றோம். ஓகே, ஸ்கியூனஸ்ன்றது ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சிமெட்ரிக்கா இருக்கா, ரெண்டு சைடும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கா அப்படின்றது சிமெட்ரிக்கா இருக்கான்னு பார்க்கறது தான் ஸ்கியூனஸ். அதுக்காக நமக்கு தேர்ட் சென்ட்ரல் மொமெண்ட் பயன்படுத்தப்படுது. இனி கட்டோசிஸ்ன்றது அது எந்த அளவுக்கு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பீக்கடா இருக்கு, ரொம்ப பீக்கா இருக்கா, இல்லை ரொம்ப ஃபிளாட்டா இருக்கா, இல்லை நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி நல்ல ஒரு பெல் ஷேப்ல இருக்கா அப்படின்றத பார்க்கறதுக்கு தான் எது யூஸ் பண்றோம்? கட்டோசிஸ். அந்த கட்டோசிஸ் கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு மியூ 4 பயன்படுது. ஓகே, இப்போ இங்க நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கட்டோசிஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்க ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? மியூ 3 யூஸ் பண்ணுவோம்னு சொன்னோம் இல்லையா? மியூ 3 ஸ்கியூனஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படும். இப்போ அந்த மியூ 3னுடைய வேல்யூ பாசிட்டிவா இருக்கு அப்படின்னா பாசிட்டிவ்லி ஸ்கியூடுன்னு அர்த்தம், நெகட்டிவா இருந்தா நெகட்டிவ்லி ஸ்கியூடுன்னு அர்த்தம். இங்க நமக்கு மியூ 3யோட வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்க? பாசிட்டிவா கொடுத்துருக்காங்களா, நெகட்டிவா கொடுத்துருக்காங்களா? இது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ இல்லையா? இப்போ இது ஒரு பாசிட்டிவ் வேல்யூன்றனால நமக்கு ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கக்கூடிய ஸ்கியூனஸ்னுடைய கோஎஃபிஷியன்ட்டும் நம்ம ப்ராப்ளம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, ப்ராப்ளமை சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் வேல்யூ தாங்க நமக்கு வரும். அப்போ இங்க ஃபர்ஸ்ட் வேல்யூ நெகட்டிவ் வந்திருக்கு. எங்கெல்லாம் ஏலையும் நெகட்டிவ் வந்திருக்கு, டிலையும் ஃபர்ஸ்ட் வேல்யூ நெகட்டிவ் வந்திருக்கு. அப்போ நமக்கு ஆன்சர் ஏயும் கிடையாது, டியும் கிடையாது. ஒன்று பியா இருக்கணும், இல்லை சியா இருக்கணும். இப்போ பிலையும் பார்த்தோம்னா நமக்கு ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் தான், ரெண்டும் ஒரே நம்பர் தான், 0.1253. அப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும்? செகண்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும், கட்டோசிஸை கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கட்டோசிஸ். அதுவும் ரெண்டும் ஒரே வேல்யூ தான், ஒரு இடத்துல பாசிட்டிவ், இன்னொரு இடத்துல நெகட்டிவ். கட்டோசிஸும் அதே மாதிரி தான். எப்படின்னு பார்த்தோம்னா மியூ 4 வந்து பாசிட்டிவா இருக்குன்னா அந்த கட்டோசிஸனுடைய வேல்யூ, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கட்டோசிஸும் பாசிட்டிவா தான் இருக்கும். நெகட்டிவா இருந்தா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கட்டோசிஸும் நெகட்டிவா தான் இருக்கும். இப்போ இங்க மியூ 4 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க? ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்போ 99% இது வந்துட்டு எப்படி இருக்கும்? பாசிட்டிவா இருக்கிறதுக்கு தான் சான்சஸ் அதிகம். அப்போ இங்க ரெண்டுமே ஒரே வேல்யூ தான். ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேல்யூவா இருந்துச்சுன்னா நம்ம கட்டாயமா சால்வ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அது ஏன்னு நான் இப்போ சொல்லித்தரேன். ஆனா இங்க ரெண்டுமே ஒரே வேல்யூவா இருக்கனால சைன் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆன்சர் என்னவா தான் மேக்ஸிமம் இருக்கணும்? பாசிட்டிவா தான் இருக்கணும். அப்போ 99%ம் நமக்கு இந்த சி தான் ஆன்சரா வர்றதுக்கான சான்சஸ். ஓகே, ஆனா நம்ம அது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இங்க பார்த்துட்டு இருக்கோம். அப்போ அதனால நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலி எப்படி சால்வ் பண்றதுன்றத பார்ப்போம். இப்போ நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்குவோம்.
என்னென்ன நமக்கு கொடுத்துருக்காங்க? சிக்மா ஸ்கொயர்ன்றது என்னது? μ2. μ2நோட வேல்யூ என்னது? μ2 இஸ் ஈக்குவல் டு 11/25 கொடுத்துருக்காங்க. 11/25 ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காது. அடுத்து ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? μ3 இஸ் ஈக்குவல் டு 32/875. 32/875 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. μ4 வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க? 3693 டிவைடட் பை 8750. ஓகே, நம்மகிட்ட கேட்டிருக்கிறது என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் அண்ட் கர்டோசிஸ் தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க, என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ நமக்கு இது எல்லாமே என்னதான்? மொமெண்ட்ஸ் தான், எல்லாமே சென்ட்ரல் மொமெண்ட்ஸ் தான். இப்போ ஸ்கியூனஸும் கர்டோசிஸும் நமக்கு மொமெண்ட்ஸ் மெஷர்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மொமெண்ட் மெஷர் ஆஃப் ஸ்கியூனஸ். அதை நம்ம β1 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். β1க்கான ஃபார்முலா என்னன்னா μ3 ஸ்கொயர் டிவைடட் பை μ2 கியூப் அப்படின்னு சொல்லுவோம். μ3 ஸ்கொயர் டிவைடட் பை μ2 கியூப். இப்போ μ3 வேல்யூ என்னது? 32 டிவைடட் பை 875. இதை ஸ்கொயர் பண்ணணும். டிவைடட் பை μ2 வேல்யூ என்னது? 11/25. இதை கியூப் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் பண்ணி சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 0.0157 அப்படின்ட்டு வரும். ஓகே, 0.0157 அப்படின்ட்டு வரும். ஓகே, இது என்னது? β1 கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ். இனி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ், இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் தான். இன்னொரு கரெக்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் என்னன்னா இது நம்ம ரூட் எடுக்கணும். ஓகே, ரூட் எடுக்கணும். அதை நம்ம காமா1 தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ், கரெக்டான ஸ்கியூனஸ். காமா1ன்றது இந்த β1 ஸ்கொயர் ரூட் என்னன்றது தான். அப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0.0157. அது பார்த்தோம்னா நமக்கு என்ன ஒரு ஆன்சரு? அப்ராக்சிமேட்லி 0.125 அப்படின்ட்டு வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, 125 அப்படின்ட்டு வரும். இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கணும். நீங்க டிவைட் பண்ணி ஸ்கொயர் ரூட் கியூப்லாம் எடுத்து டிவைட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு β1ன்றது 0.0157 அப்படின்ட்டு வரும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் Γ1 இஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் β1 தான். இப்போ இந்த கிடைச்ச ஆன்சருக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 0.125 அப்படின்ட்டு வரும். 0.125. ஓகேயா? இந்த 125 ஆப்ஷன் எங்கேயா கொடுத்துருக்காங்களா? எஸ், 0.125. எல்லா இடத்துலையுமே 0.125 தான். நமக்கு கிடைச்ச ஆன்சர் பாசிட்டிவா நெகட்டிவா? கண்டிப்பா பாசிட்டிவ். ஓகே, அப்போ ஆன்சர்ன்றது ஒன்று பியா இருக்கும், இல்லைன்னா சியா இருக்கும். இனி கர்டோசிஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி? கர்டோசிஸ் வந்துட்டு நம்ம μ4 வச்சு கண்டுபிடிப்போம். ஓகே, ஃபோர்த் சென்ட்ரல் மூமெண்ட் வச்சு கண்டுபிடிக்கிறது தான் கர்டோசிஸ். அப்போ நம்ம ஃபார்முலா எப்படி இருக்கும்? ஃபார்முலா வந்துட்டு coefficient of kurtosis β2. β1 skewnessனா β2 kurtosis. β2 is equal to μ4 divided by μ2 square. μ4 divided by μ2 square which is equal to μ4 னுடைய வேல்யூ என்னவா இருந்துச்சு? 3693 divided by 8750. okay, 8750 divided by μ2 ஸ்கொயர். μ2 வேல்யூ 11/25. அதனுடைய ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா அப்ராக்சிமேட்லி 2.18 அப்படின்ட்டு வரும். பார்த்தாலே தெரியுது பாசிட்டிவ் நம்பர் தான் அப்படின்ட்டு. அப்போ 2.18 அப்படின்ட்டு வரும். ஓகே, 2.18. 2.18 எங்கேயாவது இருக்கா? எஸ், 2.18. 2.18ன்றது இல்லை, ஆனால் 2.17 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாசிட்டிவ் நம்பர் தான். அப்போ ஆப்ஷன் சியா தான் இருக்கும். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். நம்ம ஏன் டைரக்டா பார்த்த உடனே இந்த பாசிட்டிவ் சைன் வச்சு நம்ம எடுத்துட முடியாது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அது எதனாலன்னு பாத்தீங்கன்னா நமக்கு β2 சொன்னோம் இல்லையா? β2 மாதிரியே நமக்கு Γ2 உண்டு. சாரி, β2 நம்ம ஸ்கியூனஸ் பார்க்கும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் β1, அதுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும்னா Γ1 அப்படின்னு சொன்ன மாதிரியே தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்டோசிஸ் β2 தான். அதை வச்சுட்டு கரெக்டா இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கர்டோசிஸ் அப்படின்றது Γ2. ஓகே, Γ2 எப்படி கண்டுபிடிப்போம்னா Γ2 இஸ் ஈக்குவல் டு β2 மைனஸ் 3. ஓகே, இதுதான் Γ2 ஃபார்முலா. இப்போ இங்க நமக்கு β2ன்றது எவ்வளோன்னு வந்திருக்கு? 2.18 அப்படின்னு வந்திருக்கு இல்லையா?
அப்போ நமக்கு இது வந்துட்டு நம்ம காமா டூவை தான் கொஸ்டின் போடுறவங்க மீன் பண்றாங்க அப்படின்னா காமா டூனுடைய வேல்யூ இங்க கண்டுபிடிச்சா என்னவா இருக்கும் 2.18 மைனஸ் 3 அப்படின்ட்டு வரும். அப்போ இங்க ஆன்சர் ஒரு மைனஸ் வேல்யூ வருதா? என்னன்னு வருது? மைனஸ் 0.82 அப்படின்ட்டு வரும். மைனஸ் 0.82 அப்படின்ட்டு வரும். இது எங்கேயாவது ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கணும். மைனஸ் 0.82 எங்கேயாவது இருக்கா? கண்டிப்பா கிடையாது. இந்த ரெண்டு இடத்துலயுமே இல்லை. ஓகே, இங்கேயும் கிடையாது, இங்கேயும் கிடையாது. அப்போ கொஸ்டின் போட்டவங்க எதை மீன் பண்ணல? காமா டூன்ற வேல்யூவை மீன் பண்ணல, காமா ஒன்னை தான் மீன் பண்றாங்க. அப்ப அந்த காமா ஒன்னுக்கு நமக்கு கிடைச்ச காமா ஒன் என்னது? காமா ஒன்னுடைய வேல்யூ 2.18 இருக்கு இல்லையா? 2.18. அந்த 2.18ன்றது ஒரு பாசிட்டிவ் வேல்யூ. அந்த வேல்யூக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த 2.172 தான் இருக்கு. இப்போ நம்ம ஆன்சர் என்னவா தான் இருக்கும்? ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, மியூ ஒன் ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மொமெண்ட் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ. ஃபர்ஸ்ட் ரோ மொமெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா மீன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ மொமெண்ட்டை நம்ம மியூ ஆர் டேஷ். ஓகே, ரா மொமெண்ட்ஸை மியூ ஆர் டேஷ்னும் சென்ட்ரல் மொமெண்ட்ஸை வெறும் மியூ ஆர் அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். மியூ ஆரும் மியூ ஆர் டேஷ். ஃபர்ஸ்ட் ரா மொமெண்ட் மியூ ஒன் டேஷ் அப்படின்றது என்னவா இருக்கும்? மீன். ஓகே, ஆல்வேஸ் மீன். இனி மியூ ஒன் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் மொமெண்ட் ஜீரோ, எப்பவுமே ஜீரோவா இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இந்த செகண்ட் சென்ட்ரல் மொமெண்ட் மியூ டூ இஸ் த வேரியன்ஸ், அதாவது சிக்மா ஸ்கொயர். மியூ த்ரீ எதுக்கு பயன்படுத்தும்? கியூனஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும். மியூ ஃபோர் எதுக்கு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தா கர்டோசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த இந்த விஷயங்கள் தான் நம்ம இந்த ப்ராப்ளத்துல இருந்து நம்ம மெயினா எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணணும் அப்படின்றது. இப்போ இந்த ப்ராப்ளத்துல இருந்து இந்தந்த பாயிண்ட்ஸ், அதாவது ஸ்கியூனஸ்னா என்ன, கட்டோசிஸ்னா என்ன, ரா மொமெண்ட்னா என்ன, சென்ட்ரல் மொமெண்ட்னா என்ன, இந்தந்த விஷயங்களை நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம்னா நெக்ஸ்ட் இயர்லயும் கண்டிப்பா இதுல இருந்து தான் கொஸ்டின் வரப்போகுது. இந்த டாபிக்ஸ்ல ஏதாவது ஒரு டாபிக்ஸ் தான் வரப்போகுது. ஓகே, இந்த ஒரு கொஸ்டினை பேஸ் பண்ணி வரக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் இயருக்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளுங்க. இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. கேட்டிருக்க கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த மீடியன் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த மீடியன் ஆஃப் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் கிவன் தட் இட்ஸ் டென்சிட்டி ஃபங்க்ஷன். ஒரு ரேண்டம் வேரியபிள், ஒரு கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிளான எக்ஸினுடைய டென்சிட்டி ஃபங்க்ஷன் பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by pi into 1 plus x square. Okay, f of x is equal to 1 divided by pi into 1 plus x square such that minus infinity less than x less than infinity. இந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீடியன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூஷனுடைய மீடியன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ப்ராபபிலிட்டி வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, மீடியன்றது என்னது? அந்த டேட்டாவை நடுவில் வச்சு ரெண்டா டிவைட் பண்ணக்கூடியது. அப்ப நம்ம ப்ராபபிலிட்டியினுடைய கர்வை வச்சு பார்க்கும்போது எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூஷனா இருந்தாலுமே அந்த கர்வுக்குள்ள இருக்கக்கூடிய டோட்டல் ஏரியான்னு பார்த்தோம்னா நம்ம என்னன்னு வரும்? 1 அப்படின்ட்டு வரும். அப்போ ஒரு வேல்யூ எப்போ அந்த டிஸ்ட்ரிபியூஷனை ரெண்டு ஈக்குவல் பார்ட்டா டிவைட் பண்ணுதோ அந்த இடத்துல, அதாவது அந்த பாயிண்ட்ல அதோட வேல்யூ வந்துட்டு என்னவா இருக்கும்? அந்த ப்ராபபிலிட்டியினோட வேல்யூ வந்துட்டு, அதாவது லெஃப்ட் சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரைட் சைடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த கிராஃப்ல இந்த ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்னவா இருக்கும்? 0.5. லெஃப்ட் சைடும் 0.5 இருக்கும், ரைட் சைடும் 0.5 இருக்கும். இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு டோட்டலா எவ்வளோன்ட்டு வரும்? 1 அப்படின்ட்டு வரும். டோட்டல் ப்ராபபிலிட்டி எப்பவுமே 1 தான். 1க்கு மேல ப்ராபபிலிட்டி வேல்யூ போகவே போகாது. 0க்கும் 1க்கும் இடையில தான் ப்ராபபிலிட்டியினுடைய வேல்யூஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எந்த டிஸ்ட்ரிபியூஷனுடைய பிடிஎஃப் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து காஷி டிஸ்ட்ரிபியூஷனுடைய பிடிஎஃப். ஓகே, காஷி டிஸ்ட்ரிபியூஷன் இங்க கொடுத்துருக்கு இல்லையா? காஷி டிஸ்ட்ரிபியூஷனுடைய பிடிஎஃப். காஷி டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நம்ம சால்வ் பண்ணவே தேவையில்லை, அந்த ப்ராப்பர்ட்டி மட்டுமே தெரிஞ்சிருந்தா போதும். ப்ராப்பர்ட்டி என்னன்னா, காஷி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் கிடையாது. ஓகே, காஷி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு மீன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதே மாதிரி தான் வேரியன்ஸும். வேரியன்ஸும் அதே மாதிரி தான். என்னது? வேரியன்ஸும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இனி அடுத்து இருக்கக்கூடிய என்னன்னு பார்த்தோம்னா, மீடியன் இருக்குமான்னு கேட்டா மீடியன் இருக்கும். அடுத்து மோட் இருக்குமான்னு கேட்டா மோடும் இருக்கும். மீடியனும் இருக்கும், மோடும் இருக்கும். இது ரெண்டும் எக்ஸிஸ்டும் ஆகும், இது ரெண்டும் ஈக்குவலாகவும் இருக்கும். மீடியன் அண்ட் மோட் ஆர் எக்ஸிஸ்ட் அண்ட் தே ஆர் ஈக்குவல். ஓகே, மீடியனும் மோடும் என்னவா இருக்கும்? மோடும் ஈக்குவலா இருக்கும். அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா 0வா இருக்கும். ஓகே, சிமெட்ரிக் அபவுட் 0. அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும்? மோடும் 0வா இருக்கும், மீடியனும் 0வா இருக்கும்.
ஏன்னு பார்த்தோம்னா அந்த கிராஃப் வந்து கரெக்டாக பார்த்தோம்னா இது இப்படி இப்படி இருக்காது. இது வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனோட கிராஃப். நம்ம காஷி டிஸ்ட்ரிபியூஷனோட கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா டெய்ல் வந்து ரொம்ப பெரிய டெய்லாக இருக்கும். அதே மாதிரி மேலே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பீக்கும் வந்துட்டு ஹெவி பீக்காக இருக்கும். அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட்ல அந்த மீடியன் பாயிண்ட்ல அந்த வேல்யூ இருக்காது நம்ம டீட்டெயிலாக பார்த்தா. ஓகே. அதனால தான் இங்கே நமக்கு மீன் எக்ஸிஸ்ட் ஆகாது, வேரியன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. மீடியனும் மோடு மட்டும்தான் இருக்கும், ரெண்டினுடைய வேல்யூமே ஜீரோவாக இருக்கும். ஓகே. அப்போ இங்கே ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 0. ஆப்ஷன் ஏ 0. அப்போ இது வந்துட்டு காஷி டிஸ்ட்ரிபியூஷனுடைய பிடிஎஃப் நோட் பண்ணிக்கணும். இன்னொன்று காஷிக்கு மீனும் கிடையாது, வேரியபிளும் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். வேரியபிளில் வேரியன்ஸ், மீன் அண்ட் வேரியன்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். மீடியன் இஸ் ஈக்குவல் டு மோடு, போத் இஸ் ஈக்குவல் டு 0. சிமெட்ரிக் அபவுட் 0வா இருக்கும், அதனால 0 தான். எந்த பாயிண்ட்ல இது சிமெட்ரிக்கா இருக்கோ அந்த பாயிண்ட்ல தான் இது என்னவா இருக்கும். இங்க வந்துட்டு பார்த்தோம்னா 0ன்ற பாயிண்ட்ல சிமெட்ரிக்கா இருக்கு, அதனால இது வந்துட்டு மீடியனும் மோடும் 0வா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின். இந்த மாதிரியான கொஸ்டின், இந்த கொஸ்டின் நமக்கு வந்துட்டு நிறைய எக்ஸாம்ஸ்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருந்தாலும் சரி, வேற நமக்கு இந்த கவர்மெண்ட் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம், இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லயும் ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி இந்த கொஸ்டின்ஸ் நிறைய இடத்துல கேட்டிருக்காங்க. ஓகே. இங்க கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஏ ஸ்பீக்ஸ் ஏ ஸ்பீக்ஸ் ட்ரூத் 4 out of 5 டைம்ஸ். அதாவது ஏ வந்துட்டு 4/5 டைம்ஸ் ப்ராபபிலிட்டி பார்க்கும்போது 5ல் 4 வாட்டி உண்மையை பேசுவார். ஏ ஸ்பீக்ஸ் ட்ரூத் 4 out of 5 டைம்ஸ். A die is tossed. ஒரு டை என்ன பண்றாங்க? டாஸ் பண்றாங்க. 6 சைடு இருக்கக்கூடிய டை என்ன பண்றாங்க? டாஸ் பண்றாங்க. He reports that there is a 6. அவர் என்னன்னு ரிப்போர்ட் பண்றாரு? 6ன்னு ஒரு நம்பர் வந்திருக்கு அப்படின்றத அவர் சொல்றாரு. அதாவது இந்த நபர் வந்துட்டு எல்லா தடவையும் உண்மையை பேசுற நபர் கிடையாது. 5 வாட்டி பேசுறாருன்னா இல்ல 4 வாட்டி தான் உண்மை பேசுவார். ஏதாவது ஒரு வாட்டி அவர் போய் பேசுவார். அதான் 4/time அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகே. ட்ரூத் 4 out of 5 டைம்ஸ். ஒரு டை ஒன்று டாஸ் பண்றாரு. டாஸ் பண்ணிட்டு என்ன நம்பர் விழுந்திருக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டா 6 வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது கரெக்டாகவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். இப்போ இங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, வாட் இஸ் த சான்ஸ் தட் ஆக்சுவலி தேர் வாஸ் 6? உண்மையிலே 6 தான் வந்திருக்கு, அதுக்கான சான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே. உண்மையிலே 6 தான் வந்திருக்கு, அதுக்கான சான்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. அப்போ இங்க என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுவோம். இங்க என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏன்ற பர்சன் இருக்காரு, அது ட்ரூ ஆகுறதுக்கான சான்ஸ் என்ன? ஜஸ்ட் செகண்ட். ஓகே. ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரூத், அவர் ட்ரூத் பேசுறதுக்கான சான்ஸ் என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரூத். அவர் உண்மை பேசுவதற்கான சான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரூத் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 4 out of 5 டைம்ஸ். 4/5 டைம்ஸ் அவர் என்னதான் பேசுறாரு? உண்மையை தான் பேசுறாரு. அப்போ அவர் அந்த பொய் பேசுறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் லை என்னவா இருக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் லைங் என்னவா இருக்கும்? எஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரூத்.
ஹலோ சார், இருக்கீங்களா? செல்வா சார், சாரி. ஐயோ, ராஜசேகர் சார் இருக்கீங்களா சார்? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கொஸ்டின் வந்துட்டு நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ்ல டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, பேங்கிங் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எக்ஸ்எஸ்சி, ரயில்வே எல்லா எக்ஸாம்ஸ்லையும் நம்ம ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி கேட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் இது. இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தோம்னா, ஏ ஸ்பீக்ஸ் ட்ரூத் 4 out of 5 டைம், 5ல் 4 தடவை ட்ரூத் பேசுறாரு, விச் மீன்ஸ் நம்ம 4/5 டைம்ஸ் அப்படின்றது அப்படிதான் நம்ம எழுதணும். ஓகே, ஏ டை சாரி ஏ டை இஸ் டாஸ்ட், ஒரு டை என்ன பண்றாங்க, த்ரோ பண்றாங்க. 6 சைடு இருக்கக்கூடிய ஒரு பகடை என்ன பண்றாங்க, எறிகிறாங்க. ஹி ரிப்போர்ட்ஸ் தட் தேர் இஸ் எ 6. அதுல என்ன நம்பர் விழுந்திருக்குன்னு கேட்டா 6 விழுந்திருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. யார் சொல்றாரு? ஏ சொல்றாரு. இப்போ வாட் இஸ் த சான்ஸ் தட் ஆக்சுவலி தேர் வாஸ் 6? உண்மையிலேயே அதுல 6 விழுந்திருக்கு. ஏன்னா அவர் 4 out of 5. ஓகே, 5ல் 4 தடவை அவர் என்ன பண்றாரு, பொய் சொல்றாரு. சாரி, 5ல் 4 தடவை தான் உண்மையை சொல்றாரு. 1 டைம் அவர் என்ன சொல்றாரு, பொய் சொல்றாரு. ஓகே, 4 out of 5 டைம்ஸ் தான் அவர் ட்ரூத் பேசுறாரு. ஓகே, அப்போ 1/5 டைம்ஸ்ல அவர் என்ன சொல்றாரு, ஒரு பொய் சொல்றாரு. 5 தடவை ஏதாவது விஷயம் சொல்றாருன்னா அதுல ஒரு விஷயம் பொய்யா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு டை ஒன்று த்ரோ பண்றாங்க, அதுல என்ன நம்பர் விழுந்திருக்குன்னா 6 விழுந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு.
இங்கே கேட்டுக்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த சான்ஸ் தட் ஆக்சுவலி தெர் வாஸ் 6? உண்மையிலேயே அதில் 6 விழுந்திருக்கிறதுக்கான சான்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே அதில் 6 வருவதற்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்றதான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னென்ன கொடுத்துருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரூத். அவர் ட்ரூத் பேசுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? இஸ் ஈக்குவல் டு 4/5. ஓகே, அதாவது 4 அவுட் ஆஃப் 5 டைம்ஸ் அவர் உண்மையை பேசாருன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ட்ரூத், உண்மை பேசுவதற்கான ப்ராபபிலிட்டி என்ன, சான்ஸ் என்ன அப்படின்றது 4/5. அப்போ பொய் பேசுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் லை இஸ் ஈக்குவல் டு 1/5 இருக்கும். ஓகே, ஒன்றும் உண்மையை பேசணும், இல்லைன்னா பொய் பேசணும். அப்போ ரெண்டையும் சேர்த்தா நமக்கு என்ன வந்துடும்? டோட்டல் ப்ராபபிலிட்டியான 1 வந்துடும். அப்போ உண்மை பேசுவதற்கான ப்ராபபிலிட்டி 4/5னா பொய் பேசுறதுக்கான ப்ராபபிலிட்டி 1/5 இருக்கும். ஓகே, அப்போ அதே மாதிரி 6 விழுகுதுன்னு சொன்னாங்க இல்லையா? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒரு 6 கிடைக்கிறதுக்கான சான்ஸ் என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஆக்சுவலி 6. ஓகே, ஒரு 6 வர்றதுக்கான, ஒரு ஆக்சுவல் 6 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டின்றது 1/6. 6 நம்பர்ல 6 வர்றதுக்கு சான்ஸ் 1/6 தான். அப்போ 6 வராமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் எ 6. 6 வராமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் என்னவா இருக்கும்? 5/6 இருக்கும். ஓகே, 5/6 இருக்கும். ஓகே, அப்போ இந்த கொஸ்டினை நம்ம பெரிய ஃபார்முலாலாம் எதுவும் பயன்படுத்தாம சிம்பிளா டோட்டல் கேஸ், ஃபேவரபிள் கேஸ் பை டோட்டல் கேஸ், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆக்சுவல் அவுட்கம் ஒரு டேபிள் மூலமாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆக்சுவல் அவுட்கம் அது வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி, அது ரிப்போர்ட் கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ். ரிப்போர்ட்டு 6 அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோம். ஓகே, இப்போ ஆக்சுவல் அவுட்கம் உண்மையிலே 6 வரும், இல்லைன்னா நாட் ஏ 6. ஒன்று 6 வரலாம், இல்லைன்னா 6 வராமல் இருக்கலாம். ஓகே, நாட் ஏ 6ன்னு எழுதுறத விட நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு 6 வருது, 6 வரல. ஓகே, அப்போ 6 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? 1/6. 6 வராமல் இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி 5/6. ஓகேயா? அவர் கரெக்டா, அதாவது 6 விழுந்திருக்க டைம்ல அவர் 6 தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டாரு. அது கரெக்டா இருக்கணும்னா இந்த 6 விழுந்த டைம்ல அவர் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அது கரெக்டா இருக்க ப்ராபபிலிட்டி என்னது? 4/5. ஓகே, அவர் பொய் சொல்றதுக்கு, அதாவது 6 விழுகல, 6 விழுகாம இருக்கக்கான சான்ஸ் 5/6. அவர் 6 தான் வந்திருக்குன்னு பொய் சொல்றாரு. அந்த பொய் சொல்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? 1/5. ஓகேயா? இந்த டேட்டா இருந்தாலே நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆக்சுவல் அவுட்கம் 6 இருக்கும். 6 இருந்துச்சுன்னா 6 வரதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? 1/6. அப்போ அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. என்னது? 4/5. கரெக்டாக சொல்றதுக்கான ப்ராபபிலிட்டி 4/5. இன்னொன்று என்ன நடக்கலாம்? 6 விழுகாம வேற ஏதாவது நம்பர் விழுந்திருக்கலாம். அதான் நம்ம 6 விழுகலை அப்படின்னு காமிச்சிருக்கோம். இப்போ 6 இல்லாம வேற நம்பர் வரதுக்கான சான்ஸ்ன்றது 5/6. ஓகே, 5/6. டோட்டலி 6 தான் ஃபேவரபிள். அதில் ஒன்னே தான் 6 வரதுக்கான சான்ஸ். அதனால 1/6. மற்ற 5ம் 1லேருந்து 5 வரைக்கும் வரதுக்கான வேற ஏதாவது நம்பர் விழுறதுக்கான சான்ஸ். அப்போ அதனால அது 5/6 தான் அந்த சான்ஸ். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு? 6 விழுகல, ஆனால் 6 வந்திருக்குன்னு அவர் சொன்னார்னா அவர் ரிப்போர்ட் பண்ணது பொய். ஓகே, அப்போ பொய் பேசுறதுக்கு 1/5 ப்ராபபிலிட்டி அப்படின்னு இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுங்களா? அப்போ இங்க என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கரெக்டா வந்திருக்கிறதுக்கான சான்ஸ் என்ன? 1/6 × 4/5. இந்த ரெண்டு ப்ராபபிலிட்டியும் மல்டிப்ளை பண்ணா போதும். 6 விழுந்த ப்ராபபிலிட்டியும் கரெக்டா சொன்ன ப்ராபபிலிட்டியும் என்ன வரும்? 1/6 × 4/5 which is equal to 1 × 4. 4, 6 × 5, 30. 4/30 அப்படின்ட்டு வரும். புரியுதுங்களா? அதாவது இதை எப்படி எழுதலாம்? அவர் என்னன்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு? he reported it is 6. அப்போ இங்க ரெண்டு கேஸ் நடக்கும். ஒன்று என்ன நடக்கும்? ஆக்சுவலா 6 விழுந்திருக்கும். ஆக்சுவலி 6 and he says the truth. 6 வந்திருக்கும், அவர் உண்மையை சொல்லியிருப்பார், ட்ரூத்தா இருக்கும். 6 and truth. அப்போ என்ன வரும்? 6 வரதுக்கான ப்ராபபிலிட்டி 1/6 இன்டூ அவர் ட்ரூத், உண்மையை சொல்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்னது? 4/5 இஸ் ஈக்குவல் டு 4/30 அப்படின்னு வரும். ஓகேவா? இனி உண்மையிலே 6 வந்த மாதிரி 6 வராமல் இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு இல்லையா? நாட் ஏ 6. அண்ட் அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் வந்து பொய் சொல்லியிருக்காரு, லை. ஓகே, அப்போ 6 வராமல் இருக்கக்கான சான்ஸ் 5/6 இன்டூ பொய் சொல்றதுக்கான சான்ஸ் 1/5 which is equal to 5/30 அப்படின்ட்டு வரும். ஓகே, 5/30.
இப்போ நமக்கு இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் உண்மையிலே 6 தான் வந்திருக்கு அண்ட் அவர் கரெக்டாக தான் ரிப்போர்ட் பண்ணியிருக்கார், ட்ரூத் தான் சொல்லியிருக்கார். ஓகே, ட்ரூத் தான் சொல்லியிருக்கார். அப்போ அதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா நம்ம ஃபேவரபிள் கேஸ் பை டோட்டல் கேஸே பார்த்துருவோம். ஃபேவரபிள் கேஸ் பை டோட்டல் கேஸ், சிம்பிள் ப்ராப்ளம். இட் இஸ் ஈக்குவல் டு ஃபேவரபிள் சான்ஸ் எத்தனை இருக்கு, உண்மையிலே ட்ரூத் தான், சாரி அவர் ட்ரூத் தான் சொல்லியிருக்காரு, உண்மையிலே 6 தான் வந்திருக்கு, அதுக்கான சான்ஸ் 4/30 இல்லையா. 4/30 டிவைடட் பை டோட்டல் கேஸ்ன்னு பார்க்கும்போது அவர் உண்மையும் சொல்லியிருக்கலாம் பொய்யும் சொல்லியிருக்கலாம், இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் டோட்டல் கேஸ். இப்போ 4/30 ப்ளஸ் இங்கே எழுதிடுவோம் 4/30 ப்ளஸ் 5/30 அப்படின்ட்டு வரும். இஸ் ஈக்குவல் டு 4/30 டிவைடட் பை இது ரெண்டும் ஆட் பண்ண என்ன வரும், 9/30 அப்படின்னு வருமா, 9/30 விச் இஸ் ஈக்குவல் டு டிவிஷனாக மல்டிப்ளிகேஷனாக மாறும்போது எப்படி வரும், ரெசிப்ரோக்கல் வரும். 4/30 இன்டூ 30/9 அப்படின்ட்டு வருமா, 30 கேன்சலு இஸ் ஈக்குவல் டு 4/9 அப்படின்ட்டு இருக்கும். இதுதான் என்னது, ஆக்சுவலாக உண்மையிலேயே 6 விழுந்திருக்கும், அவரும் கரெக்டாக சொல்லியிருக்காரு, அதுக்கான சான்ஸ் அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. 4/9 ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்போம். எஸ், ஆப்ஷன் பி 4/9. ஓகே, வாட் இஸ் த சான்ஸ் தட் ஆக்சுவலி தெர் வாஸ் எ 6, உண்மையிலே 6 வரதுக்கான சான்ஸ் என்ன இருந்துச்சு, 4/9 தான் உண்மையிலே 6 வரதுக்கான சான்ஸ், அதாவது 6 உண்மையிலே விழுந்திருக்கு, அவரும் உண்மையை பேசியிருக்காரு. ஓகே, அது என்னது 4/9. நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். இது சிம்பிளான, நமக்கு அரித்தமெட்டிக் மீன் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின். கொஸ்டின் என்னன்னா, the arithmetic mean of a series of 20 items, the arithmetic mean of a series of 20 items were calculated by a student as 20 centimeter, but while calculating an item 13 was misread as 30. ஓகே, அதாவது ஒரு 20 ஐட்டம், ஏதோ ஒரு 20 பொருள் இருக்கு, அந்த 20 பொருளோட மெஷர்மெண்ட் அரித்தமெட்டிக் மீன் கால்குலேட் பண்ணப்போ 20 சென்டிமீட்டர் அப்படின்ட்டு அதனுடைய ஒரு ஹைட் கிடைச்சிருக்கு. ஓகே, 20 சென்டிமீட்டர்ன்ட்டு அதனுடைய ஒரு மெஷர்மெண்ட் கிடைச்சிருக்கு, ஆவரேஜ் வேல்யூ. பிறகுதான் தெரிஞ்சிருக்கு 13ன்ற நம்பருக்கு பதிலாக 30ன்னு போட்டிருக்காரு. ஓகே, ஏதோ ஒரு நம்பருக்கு 13 போடுறதுக்கு பதிலாக 30ன்னு போட்டு இதை கால்குலேட் பண்ணியிருக்காரு, அப்போதான் நமக்கு 20ன்ற மீன் கிடைச்சிருக்கு. கேட்டிருக்கிறது என்ன, ஃபைண்ட் த கரெக்ட் அரித்தமெட்டிக் மீன். அப்போ கரெக்டான அரித்தமெட்டிக் மீன் என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளான கொஸ்டின், இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். 20 ஐட்டம் 20 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கிறது என்னென்ன, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஓகே, என்ன எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 20ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் பார் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 20ன்னு கொடுத்துருக்காங்க, 20 சென்டிமீட்டர். ஓகே, 20ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு டோட்டல் எவ்வளோ வரணும், சம்மேஷன் எக்ஸ்ஐ. நமக்கு மீனோட ஃபார்முலா என்ன, மீன் எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ்ஐ டிவைடட் பை என். எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், என்னால டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே நமக்கு சம்மேஷன் எக்ஸ்ஐ என்ன வரும், சம்மேஷன் எக்ஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 20 இன்டூ இந்த 20ன்னு வரும். அதாவது விச் மீன்ஸ் சம்மேஷன் எக்ஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பார் இன்டூ என். எக்ஸ் பாரையும் இந்த எண்ணை இங்கிட்டு கொண்டு போனால் இன்டூன்னு ஆகும், இன்டூ என் பண்ணால் நமக்கு என்ன வரும், சம்மேஷன் எக்ஸ்ஐ வரும். ஓகேயா, சம்மேஷன் எக்ஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பாரோட வேல்யூம் 20 தான், என்னோட வேல்யூம் 20 தான். அப்போ எக்ஸ்ட்ரா டோட்டல் என்ன வரும், 400 அப்படின்ட்டு வருமா. ஓகே, டோட்டல் வேல்யூ 400, ஆனால் கரெக்டட் டோட்டல் எவ்வளோ வரும், கரெக்டட் சம்மேஷன் எக்ஸ்ஐ என்ன தான் வரணும், 400 கிடையாது. அந்த 400ல நம்ம ஒரு வேல்யூ தப்பா போட்டோம், என்னன்னு போட்டோம், 400ல 30ன்ற வேல்யூ தப்பு, கரெக்டான வேல்யூ என்னதுதான் 13 தான் வந்திருக்கணும். ஓகே, அப்போ தப்பா போட்ட வேல்யூவை குறைச்சிட்டு கரெக்டா வர வேண்டிய ஆட் பண்ணிட்டோம்னா டோட்டல் வந்து கரெக்ட் ஆயிடும். ஏன்னா எண்ணு வந்து எப்பவுமே மாற போறது இல்லை, ஒரு நம்பர் போயிட்டு இன்னொரு நம்பர் வருது, எண்ணு வந்து எப்பவுமே 20 தான், டோட்டல்ல மட்டும்தான் மாறும். அப்போ டோட்டல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். சம்மேஷன் எக்ஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு 400 இருந்தது, சம்மேஷன் எக்ஸ்ஐ இருந்தது, சாரி சம்மேஷன் எக்ஸ்ஐ அப்படின்றது 400 அப்படின்னு இருந்தது. அந்த 400ல தப்பா போட்ட வேல்யூ 30யை குறைச்சிட்டு கரெக்டா வர வேண்டிய வேல்யூ 13 ஆட் பண்ணிட்டோம்னா டோட்டல் கரெக்ட் ஆயிடும். நமக்கு டோட்டல் எவ்வளோன்ட்டு வரும், 383 அப்படின்ட்டு வரும். ஓகேவா, இப்போ இதுதான் கரெக்டான டோட்டல். அப்போ கரெக்டட் மீன் என்ன வரும், கரெக்டட், therefore corrected mean is equal to, இப்போ கரெக்ட் பண்ண சம் 383 டிவைடட் பை 20 பண்ணோம்னா 19.15 அப்படின்ட்டு வரும். செக் பண்ணி பாருங்க, 19.15 அப்படின்ட்டு வரும். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, 19.15.
எஸ் ஆப்ஷன் பி 19.15. ஓகே ஆப்ஷன் பி 19.15 தான் நமக்கு சரியான ஆன்சர். 19.15. ஓகேவா? இப்போ இது நம்ம ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா வச்சும் நம்ம கரெக்ட் பண்ணலாம். எப்படின்னா கரெக்டட் மீன், கரெக்டட், இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டட் மீன் இஸ் ஈக்குவல் டு, தப்பா கொடுத்தாங்க இல்லையா மீன், அந்த ராங் மீன்ல இருந்து பிளஸ் கரெக்ட் நம்பர் மைனஸ் ராங் நம்பர் டிவைடட் பை n. ஓகே, அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா மீன், ராங் மீன்ல இருந்து எதை ஆட் பண்ணணும், இதை பண்ணி நம்ம முடிச்சோம்னா ஆன்சர் கிடைச்சோம். நமக்கு தப்பா கொடுத்த மீன் என்னவா இருந்துச்சு, 20 அப்படின்னா தவறான மீன், ஃபர்ஸ்ட் கொடுத்த மீன். அது கூட எதை ஆட் பண்ணணும், கரெக்டட் நம்பர் என்னது 13 மைனஸ் ராங் நம்பர் என்னது 30. இப்போ 13ல இருந்து 30 குறைச்சிட்டு அது டிவைடட் பை என்னோட வேல்யூ என்னது 20. இதை சால்வ் பண்ணிட்டு அதை அந்த பழைய மீன் கூட ஆட் பண்ணோம்னா நமக்கு புது மீன், கரெக்டான மீன் கிடைச்சிடும். இப்போ என்ன வரும், 20 பிளஸ் 13 மைனஸ் 30 என்ன வரும், -17 அப்படின்ட்டு வரும். -17 டிவைடட் பை 20, -17/20 என்ன வரும்னு பார்த்தோம்னா -0.85 அப்படின்ட்டு வரும். அப்போ இந்த பிளஸ் என்ன ஆகுது, மைனஸ்னு மாறுது. ஓகே, பிளஸ் வந்துட்டு மைனஸ்னு மாறிடும். பிளஸ் வந்துட்டு மைனஸ்னு மாறிடும். -0.85 இஸ் ஈக்குவல் டு 19.15 தான் ஆன்சர். ஓகேயா? அப்போ நம்ம இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்னா ஒரே லைன்ல ஆன்சர் கிடைச்சிடும். ஃபார்முலா தெரியலன்னா நம்ம கான்செப்ட் ஃபர்ஸ்ட் டோட்டல் என்னன்னு பார்க்கணும். டோட்டல் என்னன்னு பார்த்துட்டு டோட்டல்ல தப்பா போட்ட நம்பரை குறைச்சிட்டு கரெக்டா வர வேண்டிய நம்பரை ஆட் பண்ணிட்டு திரும்பவும் கரெக்டா வந்த டோட்டலுக்கு நம்ம மீன் கால்குலேட் பண்ண ஆன்சர் வந்துடும். ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் தான். இது வந்துட்டு ஃபார்முலா, ஒரு வரியில ஆன்சர் கிடைச்சிடும் நமக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு கோரிலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிம்பிள் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். ஓகே, இஃப் கோவேரியன்ஸ் xy is equal to 10, கோவேரியன்ஸ் 10ன்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸோட வேரியன்ஸ் 16ன்னு கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேரியன்ஸ் 9ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன், அதாவது ஆர் கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க. கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா என்ன, R is equal to covariance xy divided by standard deviation of x into standard deviation of y. அதாவது ஸ்டாண்டர்ட் டிவிஷன் சிக்மான்றது என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஓகே, வேரியன்ஸை ஸ்கொயர் பண்ணால் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைக்கும். அப்போ R is equal to covariance xy divided by standard deviation of x into standard deviation of y. இப்போ கோவேரியன்ஸ் 10ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ 10 டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் x என்னது, ரூட் ஆஃப் 16 into root of variance of y 9, which is equal to 10 divided by root 16 என்னது 4 into root 9 3 equal to 10/12 அப்படின்ட்டு வரும். ஆன்சர் என்ன வரும், 0.833 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, 0.833 அப்படின்றது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? சிம்பிள் ப்ராப்ளம், டைரக்ட் கொஸ்டின் தான். ஃபார்முலா தெரிஞ்சுதான் நம்ம ஆன்சர் போட்டுடலாம். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின், நம்ம ஸ்கியூனஸ்ல ஒரு ப்ராப்ளம் கேட்டாங்களே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் வச்சு அந்த சேம் ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, சேம் ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் பண்ற மாதிரி. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபார் எ மாடரேட்லி ஸ்கியூ டேட்டா த அரித்தமெட்டிக் மீன் இஸ் 200. அரித்தமெட்டிக் மீன் எக்ஸ் பார் கொடுத்துருக்காங்க, என்னன்னு கொடுத்துருக்காங்க, 200 கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் சிவின்னு சொல்லுவோம் இல்லையா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் தான் நமக்கு இந்த பர்ஃபார்மன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு, யார் ரொம்ப ஸ்டேபிளா இருக்காங்க அப்படின்றலாம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ். அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் 0.3 அப்படின்ட்டு 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் மோட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஃபைண்ட் மோட் அப்படின்னு கேட்டிருக்கு. நம்ம செஞ்சு பார்ப்போம் எப்படி வருதுன்ட்டு. நம்ம கொஸ்டின் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மீன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பார் என்னன்னு கொடுத்துருக்கு 200. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 8ன்னு கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் கொடுத்துருக்காங்க, என்னன்னு கொடுத்துருக்காங்க 0.3. நம்மகிட்ட என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்கு, மோட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகே, மோட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது ஃபார்முலா இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ கால் பியர்சன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ப்ராப்ளத்துக்கு ஒரு ஃபார்முலா பார்த்தோம். என்ன பார்த்தோம், ஸ்கியூனஸ் கால் பியர்சன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு 3 into
மீன் மைனஸ் மீடியன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு இப்போ செகண்ட் ப்ராப்ளத்தில் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஃபார்முலா பார்த்தோம். இதுக்கு நமக்கு மீடியன் வச்சா இந்த ஃபார்முலா எழுதலாம். மோடு கொடுக்குறாங்கன்னா 3 இன்டூ மீன் மைனஸ் மீடியனுக்கு பதிலாக மீன் மைனஸ் மோடு டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் அப்படின்னு எழுதலாம். ஓகே, இது வந்துட்டு மீனுக்கும் மீடியனுக்கும் மோடுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப், எம்பரிக்கல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நியூமரேட்டர் வந்திருக்கு. ஓகே, இப்போ நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க? மீன் கேட்டிருக்காங்க, மீன் கொடுத்துருக்காங்க, மீன் இருக்கு. ஓகே, மோடு என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, மோடு இந்த ரெண்டாவது ஃபார்முலா இங்கே மோடு இருக்கு. கியூனஸ் கொடுத்துருக்காங்க, கியூனஸும் இருக்கு. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் நமக்கு தேவை. ஓகே, மோடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் தேவை. ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் நம்ம எங்க இருந்து எடுக்கலாம்? இந்த சிவில இருந்து எடுக்கலாம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ்ல இருந்து. ஏன் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு SD by x bar into 100, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை மீன் into 100. ஓகேவா? இப்போ நம்மள இங்கே என்ன இருக்கு? நம்ம கையில கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் இருக்கு, 8 இருக்கு, ஈக்குவல் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்கா? அதான் நம்மள்ட்ட இல்லை. SD அப்படியே போட்டுருவோம். டிவைடட் பை x பார் இருக்கா? இருக்கு, 200 into 100. இப்போ இந்த 100ம் 200ம் கேன்சல் ஆகி 2ன்னு வரும். அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் என்னன்னு வரும்? இம்ப்ளைஸ் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஈக்குவல் டு 8 into 2 ஈக்குவல் டு 16 அப்படின்ட்டு வரும். இந்த 16 தூக்கி இங்கே போட்டுருவோம். மற்ற எல்லாமே இருக்கு, இதுல இருந்து நம்ம மோட கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட வேல்யூ 16 அப்படின்னு கிடைச்சிருக்கு. விச் இம்ப்ளைஸ் ஸ்கியூனஸ் எஸ்கேயோட வேல்யூ என்னது? எஸ்கே இஸ் ஈக்குவல் டு ஸ்கியூனஸ் இஸ் ஈக்குவல் டு மீன் மைனஸ் மோடு டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். இதான் ஃபார்முலா. இது எப்படி மாறும்? எஸ்கே ஸ்கியூனஸ்னுடைய வேல்யூ 0.3 கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு மீனும் தெரியும் 200 மைனஸ் மோடு டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டீவியேஷன்ன்றது என்னது? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இப்போ கண்டுபிடிச்சோம் இல்லையா? 16. ஓகே, இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்னன்னு வரும்? 200 மைனஸ் மோடு ஈக்குவல் டு 16 இன்டூ 0.3 என்னன்னு வரும்? 48, 4.8 அப்படின்ட்டு வரும் இல்லையா? அப்போ இந்த மோட் எந்த சைடு கொண்டு போவோம்? இந்த 4.8 எந்த சைடு கொண்டு வந்தால் நமக்கு என்னன்னு வரும்? மோடு இஸ் ஈக்குவல் டு 200 மைனஸ் 4.8 அப்படின்ட்டு வரும். இப்போ ஆன்சர் வந்துட்டு 195.2 அப்படின்னு வரும் இல்லையா? 195.2. இந்த 195.2 எதோட வேல்யூ? மோடோட வேல்யூ. மோடுக்கு 195.2 எங்கேயாவது ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களா? 195.2. எஸ், ஆப்ஷன் பி 195.2 கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த கொஸ்டின்ஸை பார்த்துருக்கோம். 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க 10th யூனிட்ல இருந்து. இப்போ அந்த 15 யூனிட்ஸ், இந்த 15 கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டின் கூட ராங் கொஸ்டின் கிடையாது. எல்லா கொஸ்டினையுமே நம்ம டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணா, நம்ம ஃபார்முலாஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணா, கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கட்டாயமா ஆன்சர் பண்ணக்கூடிய கேள்விகளாக தான் அனைத்து கொஸ்டின்ஸுமே இருந்திருக்கு. ஓகே, அப்போ இதுல இருந்து நம்ம என்ன விஷயங்கள் புரிஞ்சுக்கணும்னா, என்ன கொஸ்டின்ஸ் போன இயர்ல கேட்டிருக்காங்க, அதுல எந்தெந்த கான்செப்ட்ஸ் வருது, அந்த கான்செப்ட்ல தான் என்னென்ன ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா கால்குலேட் பண்றதுக்கு வேற தனி ஃபார்முலா இருக்கா, இதை மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டாலே நமக்கு 15 out of 15 கிடைச்சிடும். அது நம்ம ஃபார்முலாலாம் நம்ம மைண்ட்ல இருக்கும் அப்படின்னா. இல்லை அப்படின்னா பாதி கொஸ்டின்ஸை நம்ம கான்செப்ட் வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ நம்ம மேக்ஸ் ஈஸி அகாடமியை பொறுத்த வரைக்கும் நம்ம கான்செப்டும் சரி, என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்றதும் சரி, எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி 15 out of 15 எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்றதான் நம்ம கிளாஸஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதும் கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணுறதும். அப்போ மோர் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும், புதிய புதிய கிளாஸஸ் கற்றுக்கிறதுக்கும், புதிய புதிய பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, மேக்ஸ் ஈஸி அகாடமி. ஓகேங்களா? அப்போ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.